சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த புதிய நாட்களிலும் உங்களை பார்த்து அவர் சொல்றாங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, நம்பிக்கை, நீங்க ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய விசுவாசத்தின்படி இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேளையில ஆண்டவர் உனக்கு பெரிய ஒரு விடுதலை தரப்போகிறாங்க. அந்த விடுதலை உன்னை ஒரு உயர்ந்த நிலைமையில கொண்டு போய் வைக்கக்கூடியதான் இருக்கிறது. வேத புத்தகத்துல வாசிக்க ரூத், மோவாபிய பெண், அவளுடைய மாமி நிமித்தம் கர்த்தர் மேல், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ வந்தா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைத்து வந்தபடினால அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நிறைவான பலனை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் ஆண்டவர் அவளை வைத்தார். வேதம் சொல்லுகிறது, ராஜ வம்சத்துல கொண்டு போய் இணைத்து அவளுக்கு பிறந்த அந்த சந்ததியில ராஜ வம்சங்களை கர்த்தர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கண்பான தேவ ஜனமே, இந்த சங்கீதம் 91 தேவனுடைய மனுஷனாகிய மோசே எழுதினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல தாவீது தேவனுக்கு விரோதமாய் ஜனங்களை கணக்கெடுக்க கட்டளையிட்ட போது ஒரு பாவம் பண்ணிவிட்டார். அப்பொழுது ஜனங்கள் மேல் மிகுந்த வாதை உண்டான போது, நான் தானே பாவம் செய்த, இந்த ஆடுகள் என்ன செய்ததுன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அந்த நிலைமையில எழுதப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எசையா 38 அதிகாரத்துல எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அந்த நிலைமையில இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 91 நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும், எல்லாருமே அறிந்த சங்கீதம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கர்த்தர் தமது ஜனத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி விடுவிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சங்கீதம். அந்த சங்கீதம் 91 வாசித்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். கவனிக்கிறீங்களா? உலகம் இந்த காலகட்டத்துல பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கிறது. முழு உலகம் பலவிதமான நெருக்கடியான நிலைமைக்குள் உலகம் போய்கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியான நிலைமையில நீங்களும் நானும் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் வாழ்வது அப்படிங்கிறது அங்க அழகா அதுக்கு என்னுடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல, ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் வாழ்கிறபடினால நமது வாழ்வில் விசுவாசத்தினால தேவன் நமக்கு தேவையான அனைத்தையும், நாம விரும்பக்கூடிய அனைத்தையும் இயேசுவில் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? மத்தேயு 4 அதிகாரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்தது என்ன? இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா
அவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது பிசாசு அங்க வந்து ஆண்டவரை சோதிச்சாங்க. எதுக்கு அப்படின்னா அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கும்படி. ஆனா ஆண்டவர் பிசாசை ஜெயித்தாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இயேசு சுவாமி இந்த உலகத்துல ஊழியம் செய்த போது கூட பாருங்க, அநேக ஜனங்கள் அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்கும்படி திட்டம் போட்டாங்க. ஆனா உலகத்தின் கட்டுப்பாட்டுக்கும் ஆண்டவர் தன்னை விட்டு கொடுக்காம பிதாவின் சித்தத்தை மட்டும் செஞ்சாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இன்னும் உலகத்தின் எத்தனையோ மேன்மை வந்த போது கூட அவைகளுக்கு தன்னை இடம் கொடுக்காதபடி பிதாவின் சித்தத்தை மட்டும் செஞ்சாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் மட்டும்தான் நமக்கு ஒரு நிறைவின் பலன் இருக்கிறது. இயேசு சுவாமி இந்த பூமியை விட்டு அவர் பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல அமரும்படி புறப்பட்டு போகும்போது, யோவான் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7-10 முடிய வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகா சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லுகிறேன், நான் போகிறது நல்லது, நான் போவேனாகிய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவான். அப்ப இன்றைக்கு சபையை, திருச்சபையை, தேவனுடைய ஜனங்கள் நம்ம யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம்னா பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல, அவருடைய ஆளுகையில நம்ம இருக்கிறோம். அதனாலதான் அங்க அழகா சொல்லும் போது யோவான் 16:7-11 முடிய அவ பாத்தீங்கன்னா, அதனாலதான் அங்க அழகா சொல்லும் போது ஆவியானுடைய கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறாங்க. ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாங்க, ஆவியானவர் நம்மளை போதித்து நடத்துறாங்க, நமக்கு உணர்த்துகிறாங்க. அப்ப அவருடைய செட்டைகளின் கீழ், தேவனுடைய செட்டைகளின் கீழ் நாம் கலிகூர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 28:20 பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு வரை அந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவருக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது தேவனுக்குள்ள வாழ்ற ஒரு அனுபவம், தேவனுக்குள்ள ஜீவிக்கிற ஒரு அனுபவம். நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய ஆளுகையில, தேவனோடு வாழும்படியான ஒரு அனுபவம் தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனா இந்த சங்கீதம் 92 பாத்தீங்கன்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த வேடனுடைய கண்ணி அப்படின்னு என்ன தெரியுங்களா? சாத்தான் கொண்டு வருகிற சோதனை. எதுலையாவது கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சிடணும் அப்படின்னு அவனுடைய தந்திரத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறார். சாத்தானுடைய திட்டம் என்ன? எதுலையாவது தேவ ஜனங்களை கொண்டு போய் சிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது சாத்தானின் திட்டம். அவன் தன் கண்ட்ரோல் எடுக்க விரும்புறான், கட்டுப்பாட்டுக்குள்ள. அடுத்து பாருங்க, அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். அப்ப இந்த பாழாக்கும் கொள்ளை நோய் அப்படிங்கிறது பாவத்தின் தொற்று அப்படின்னு அதனுடைய அர்த்தம் சொல்லுகிறது. இன்னைக்கு கொரோனா தொற்று அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொரோனா ஒரு ஆளுக்கு வந்துட்டு அப்படி தொடர்ந்து போச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க பாவம். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அது அப்படியே ஒவ்வொருத்தரா தொட்டு 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 அப்படி தொற்று நோய் போல போகுமா. அதைத்தான் வேதம் சொல்லும்போது அது ஒரு கொடிய கொள்ளை நோய். அதனாலதான் வேதம் சொல்லிக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம், அதனுடைய முடிவு மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று ரோமர் 6 கடைசி வசனம் சொல்லுகிறது. அதே போல இந்த உலகத்தின் சூழ்நிலை, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த வனாந்தர பயணத்துல போய் கொண்டிருக்கும் போது அநேக வித சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு. சத்துரு அநேக வித சூழ்நிலைய கொண்டு வந்தாங்க. அந்த சூழ்நிலைய ஜெயிக்கும்படியான விசுவாசத்தை தேவன் அப்பப்போ ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த உலகம் மேற்கொள்ள முடியல அவங்க. தலையில சொல்லுவோமா? அப்போ இந்த சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், சத்துரு ஏதாவது ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அப்படி நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொலைய பண்ணுகிறது. அதனாலதான் ஆண்டவர் அங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, அவருடைய செட்டைகளின் கீழ், அவருக்குள்ள, அவருடைய கட்டுப்பாட்டுல நம்ம வாழும்போது
நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறதா சங்கீதம் 91. 1 நாளாகமம் 4:9-10 வாசித்தீங்கன்னா அங்க யாபேஸ் அப்படின்னு ஒரு மனுஷனை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய பிறப்பும் அவனுடைய சூழ்நிலையும் அவன் முன்னேறி செல்ல முடியாதபடி கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தது. 1 நாளாகமம் 4:9-10 வாசித்தோம்னா, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். நல்லா கவனிங்களேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் நல்ல ஒரு கனத்துக்குரிய ஒரு மனுஷன், ஒரு மேன்மைக்குரிய ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில மேன்மை இருந்தது, கனம் இருந்தது. அவன் சொந்தமா ஒரு பட்டணத்தையே கட்டி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே நல்லா இருந்த போது கூட அவனுடைய பிறப்பின் சூழ்நிலை அவனை ஒரு கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தது. சந்தோஷம் காண முடியல. அவன் பேருக்கு ஏற்றபடி அவனுடைய வாழ்க்கை துக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவனுடைய தாய் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ்னு பேர் வைத்த. யாபேஸ்னா துக்கம், அதனுடைய அர்த்தம். பாருங்க, அவன் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையும் அவனை அந்த பிறப்பின் சூழ்நிலை அவனை அப்படி கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா வேதம் அழகா சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். யார்கிட்ட ஜெபிக்கிறான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அப்படின்னா அவன் தன்னுடைய நம்பிக்கைய, தன்னுடைய விசுவாசத்தை அந்த இஸ்ரவேலின் தேவனத்தை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்துல வைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அழகா சொல்லுது பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நல்லா கவனிங்க, யாபேசனுடைய வாழ்க்கையில பிறப்பின் சூழ்நிலை, பிறப்பின் சம்பவம் அவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருந்தது. ஆனா அவன் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த போது, அவர் மேல் நம்பிக்கை வைத்த போது, அவரிடத்துல ஜெபித்த போது அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள அவன் கடந்து வந்தான். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு கர்த்தர் தந்தளினான். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில அநேக நேரம் புழுதியை போல, குப்பையை போல, தூசிய போல எண்ணப்பட்டு நீ மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேக நேரம் நீயே இந்த இடத்துல பிறந்ததுக்கு, இந்த வீட்டுல பிறந்ததுக்கு, இப்படிப்பட்ட நிலைமையில வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி உன்னுடைய சூழ்நிலை உனக்கு நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த சூழ்நிலை அப்படிங்கிற கட்டுப்பாட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி அவருடைய செட்டைகளின் ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வரக்கூடிய காலம். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? 2வது பாருங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 43-48 முடிய ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்க அழகா சொல்லும்போது பாருங்க, 12 வருஷம் பெரும்பாடு அப்படிங்கிற வியாதியை கொண்டிருந்த, இரத்த போக்கு அப்படிங்கிற ஒரு வியாதியை கொண்டிருந்த ஒரு பெண் அங்கே இருந்தார். இயேசு அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவளுக்கு 12 வருஷம் இந்த வியாதியை சுகமாக்குவதற்காக பாருங்க, அவ அநேக மருத்துவரிடத்துல போனான். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்து அவள் செலவு செய்தாளாம். இந்த வியாதி அவளை அந்த வியாதியின் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொண்டதுங்க. அந்த வியாதிங்கிற சூழ்நிலைக்குள்ள அவ சிக்கிக்கொண்டா. அந்த சூழ்நிலை இருந்து அவ வெளியே வர்றதுக்கு அநேக மருத்துவரை போய் பார்க்கிறான். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் சொத்தெல்லாம் விற்கிறான். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த கட்டுப்பாட்டில இருந்து அவளால வெளியே வர முடியல. ஆனா அவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. அவளுக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி செயல்படுது பாருங்க. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா சுகமாகன்னு ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள போய் அவன் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா.
தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அந்த சூழ்நிலை, வியாதி அப்படிங்கிற சூழ்நிலை, விடுதலையே இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலை அவளை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை அவள் விசுவாசத்தோடு தொட்ட உடனேயே அந்த சூழ்நிலை, அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டான். அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதனுடைய 48வது வசனத்தை வாசித்தோம்னா, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிக்கீங்களா? அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போயிருந்தா, ஆஸ்தி சொத்து சுகத்தை இழந்து போயிருந்தா, இந்த வியாதி அவளை அப்படி அலக்களித்தது. ஆனா இயேசு அதிலிருந்து விடுதலை தந்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து அவருடைய செட்டைகளின் கீழ் உள்ள இளைப்பாறுதலின் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? இன்றைக்கும் வியாதி அப்படிங்கிற சூழ்நிலையில சிக்குண்டு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி உனக்குள் சுகத்தையும் சமாதானத்தையும் அற்புதத்தை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதம் உன் வாழ்க்கையில் பார்க்க முடியும். 3வது காரியம் பாருங்க, உலகத்தின் சூழ்நிலை எப்படி கட்டுப்படுத்தும். பிலிப்பியர் 3 அதிகாரம் 3 முதல் 8 வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்திலிருந்து 8 வசனங்கள் வாசிப்போம் என்றால், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாம விருத்த சதனம் உள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். போதும். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு, தேவனுடைய ஜனமாக வாழ்ந்து கொண்டு, தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காம, கிறிஸ்துவின் மேல், பரிசுத்தாவின் மேல், பிதாவாகிய தேவன் மேல் விசுவாச நம்பிக்கை வைக்காம மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பாங்களாம். இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை அப்படிங்கிறத எப்படி அழகா சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கவனிங்களேன். 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். போதும், கவனிங்க. இஸ்ரவேல் ஆபிரகாம் அவருடைய சந்ததிக்கு கொடுத்த உடன்படிக்கை, ஒரு ஆண் பிள்ளை பிறந்து 8வது நாள் அதுக்கு விருத்த சதனம் பண்ணப்பட்டுட்டா அது ஆபிரகாமின் வம்சம், தேவனுடைய ஜனம், அவங்களுடைய பிரமாணம். அடுத்து இஸ்ரவேல் வம்சத்தான், அந்த 12 கோத்திரத்திலிருந்து வந்தவன். அடுத்து பாருங்க, பென்யமின் கோத்திரத்தான். ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியில முத பேர் தெரிந்து கொண்ட ராஜ வம்சம். அடுத்து பாருங்க, எபிரேயரில் பிறந்த எபிரேயர், நேர்மை, அதாவது உண்மையான ஒரு இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததி. அடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பரிசேயன் அப்படிங்கிறத சிறு பிள்ளையிலிருந்து வேத பிரமாணத்தை கற்று அந்த 5 ஆகமம், பெண்டட்டுக்குன்னு சொல்லுவாங்க, ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் படி 5 ஆகமத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி அதில் இருக்கிற அந்த பிரமாணத்தின்படி அப்படியே அவன் வாழ்ந்து அதை அப்படியே கடைப்பிடிக்கிறவன், ஒரு சின்ன தப்பு கூட இல்லாத அளவுக்கு வாழக்கூடியவன். தொடர்ந்து வாசிச்சோம்னா, பக்தி வைராக்கியத்தின்படி, நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். கவனிக்கீங்களா? அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பாரம்பரியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்கள் ஆகி ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஊழியம் செய்யலாம். ஆனா எதை விட்டுட்டு வந்தோமோ அதை பெருமையா பேசுறது, எதுல இருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரோ அதை பெருமையா பேசுறது. நான் யார் தெரியுமா?
எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எங்க குடும்பம் என்ன தெரியுமா, எங்க வாழ்க்கை என்ன தெரியுமா. அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள அந்த பாரம்பரியம் இருந்துச்சாம், பாரம்பரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட இருந்துச்சாம். ஆனா அவர் சொல்லிட்டாங்க, அழகா சொல்லுவாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்லுவார். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11 சொல்லுவாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்ட குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்பாரு. இது பழக்க வழக்கத்தின் ஆவியம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த இது இருக்குங்க. இவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. இந்த நான் எப்படி ஆளு தெரியுமா, எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எங்க முன்னோர்கள் யார் தெரியுமா, இப்படி ஆண்டோடைய பிள்ளையா இருந்துட்டு கிறிஸ்துவ உயர்த்தாம, கிறிஸ்துவின் ரட்சிப்பை உயர்த்தாம, கிறிஸ்துவின் அன்பை உயர்த்தாம, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற அவருடைய நன்மையை உயர்த்தாம, நம்முடைய பாரம்பரியத்தை பழக்க வழக்கத்தை உயர்த்திக்கிட்டு இருந்தோம்னா இந்த பழசு தொடர்தான். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஆசீர்வாதம் இருக்காது, நிரந்தரமான வேலை இருக்காது, நிரந்தரமான சந்தோஷ சமாதானம் இருக்காது, சஞ்சலமும் தவிப்பும் இருக்குமா. இது சத்துருவின் தந்திரங்க, பிசாசின் தந்திரங்க. நிறைய பேர் சாட்சி அப்படிங்கிற பேர்ல எதையோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பவுல் சொல்லுகிறாரு, இதெல்லாம் சொல்லி என்னை பெருமைப்படுத்த, என்னை மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இருக்குது, ஆனா அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணிவிட்டு அழகா சொல்லுவாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினானேன் என்று எண்ணாதபடி கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையா தொடருகிறேன் அப்படிம்பார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசா இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், இன்னைக்கு கிறிஸ்துவின் செட்டைகளின் கீழ் வந்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள அடைக்கலமா வந்துட்டேன், இப்ப எனக்கு எல்லாமே அவர்தான், அவருக்குள்ளதான் நான் எல்லாம் பார்க்கிறேன். ஒரு அலையில சொல்லுவோமா, ஒரு அலையில சொல்லுவோமா. இதத்தான் சொல்லும்போது சங்கீதம் 91:14 சொல்லும் போது அங்க அழகா சொல்லப்படுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். அலையில சொல்லுவோமா. நம்முடைய வாஞ்ச கிறிஸ்துவ உயர்த்துறோமா, பரிசுத்தாவின் வல்லமையை உயர்த்துறோமா, அவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை உயர்த்துறோமா, அல்லது நம்ம பழச உயர்த்திக்கிட்டு இருக்கோமா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் ஒரு டாப் லெவல்ல கொண்டு போவேன் அப்படிங்கிறாங்க. தாவீத ராஜாவா தெரிந்து கொண்டாருங்க. தாவீத தம்முடைய ஜனத்தை ஆளும்படியான ராஜாவா கர்த்தர் அபிஷேகித்தார். ராஜாவா மட்டும் அபிஷேகிக்கலைங்க. சங்கீதம் 89 வாசித்தீங்கன்னா தாவீதையும் அவருடைய சந்ததியும் குறித்து சொல்லும் போது சொல்லுவாரு, சங்கீதம் 89:26 வாசித்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க, அது அந்த 25 வாசித்தீங்கன்னா, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன், அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான், நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். ஒரு அலையில சொல்லுவோமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இணை வசனம் இது சொல்லுதுங்க. பூமியில ராஜாக்கள் இருக்கலாங்க, ஆனா நீ பார்க்கிற மனுஷன், நீ பார்க்கிற ராஜா, நீ பார்க்கிற அதிகாரம், நீ பார்க்கிற உயர்வு, இன்றைக்கு நீ காண்கிற மேன்மையை பார்க்கலாம் மகா உயர்ந்த நிலைமையில ஆண்டவர் உன்னை வைக்கும்படி அழைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா. அந்த மகா உயர்ந்த அந்த நிலைமை, மகா உன்னத மேன்மையின் அந்த நிலைமைய அழிக்கிறதும் தடை செய்கிறது எது தெரியுங்களா? பழச பேசுறது, பழச சொல்றது, பழச குறித்து பெருமை பாராட்டுறது. இப்படி பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் லெவல்ல போக வேண்டிய ஆளு, ஆனா போக முடியாம அப்படியே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் அவங்க வாயின் வார்த்தையால் சிக்குண்டாங்க மாதிரி இது அவங்களுடைய வாழ்க்கையில தடையாகிடும்.
அதனாலதான் பவுல் அங்க அழகா சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. கலாத்தியர் 2:20 சொல்லுவாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுவோமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய மேன்மை, பழைய உயர்வு, இதெல்லாமே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டாயிடுச்சு. அடுத்து சொல்லுவார் பாருங்க, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறான். ஒரு அலையில சொல்லுவோமா? இப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது யாரை குறித்து பேசுவோம்? அவரைத்தான் பேசணும். யாரை உயர்த்துவோம்? அவரைத்தான் உயர்த்தணும். யாரை மேன்மைப்படுத்துவோம்? அவரைத்தான் மேன்மைப்படுத்துவோம். இன்னைக்கு உலகத்துல அநேகர் தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஞானத்தை, தனக்கு இருக்கிற சொத்து சுகங்கள், செல்வாக்கு, மேன்மையை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அது அவங்க அடுத்து போகக்கூடிய மேன்மைக்கு போகக்கூடிய உயர்வை தடை செய்யக்கூடிய தடையின் கற்களாக அது இருக்கிறதா. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த சங்கீதம் 92 சொல்லப்பட்டதின்படி தேவனுடைய செட்டைகளின் கீழ் வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல வைக்கிறாங்க. அப்போ உலகம், பிறப்பின் சூழ்நிலை, வியாதி, சத்துருவின் கிரிய நம்மளை அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போக முயற்சி பண்ணுவோம். சத்துருவின் கட்டுப்பாட்டில இருந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவித்து அவருடைய செட்டைகளின் கீழ் கொண்டு வர விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும்படி நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம மேல அன்பு கூர்ந்து நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனைய கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல பிழைப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தினாலும், மேன்மையினாலும், உயர்வினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நாம் ஜெபிப்போம். ஆமென்.